வெல்கம் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். எக்கனாமிக்ஸில் ஒரு அப்ஜெக்டிவ் பாருங்கள். இது எல்லாருக்கும் டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. வரி விதிப்பு என்பது எதன் மீது விதிக்கப்படும் வரியை குறிக்கிறது? வரி விதிப்பு என்பது எதன் மீது விதிக்கப்படும் வரியை குறிக்கின்றது அப்படின்னா, வருமானம், முதலீட்டால் பெறும் ஆதாயம், சொத்து. வருமானம், முதலீட்டால் பெறும் ஆதாயம், சொத்து எது வரும்? இவை அனைத்துமே வரி விதிக்கிறது. வருமானம், முதலீட்டால் பெறும் ஆதாயம், சொத்து இது எல்லாத்துக்கு மேலே வரி விதிப்பாங்க. வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு. வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு என கூறியவர் யாருன்னா செலிக்மன். கௌடில்யர் செலிக்மன், அமிர்த்யா சென், பால் குரூக்மேன். இல்லை, யார் சொன்ன? செலிக்மேன் தான் இந்த கட்டாயமாக வரிகள் என்பவை ஒரு அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்புன்னு சொன்னது செலிக்மேன். ஆடம் ஸ்மித் எத்தனை வரிவிதிப்பு கோட்பாடுகளை உருவாக்கியுள்ளார்? எத்தனை வரி விதிப்பு கோட்பாடுகளை உருவாக்கியுள்ளார்? 3. மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்பதை கூறும் ஆடம் ஸ்மித்தின் விதி என்ன? நியாயமாக இருக்கணும்னு ஆடம் ஸ்மித் சொல்லியிருக்கார். அதன் விதி என்ன? சமத்துவ விதி. எந்த வரி விதிப்பு கோட்பாடு மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன அப்படின்னா உறுதிப்பாட்டு விதி. 6. ஒரே மாதிரியான வரி விதிப்பு விகிதாச்சார விதியாகும். காரணம், விகிதாச்சார வரியானது வரி செலுத்துபவர்களின் வருமான வரி விகிதத்தை மாற்றாமல் விட்டுவிடுகிறது. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. இது ரெண்டுமே சரி. இந்த காரணம்தான் கூற்றை சரின்னு காமிக்குமா. விகிதாச்சார வரியானது வரி செலுத்துபவர்களின் வருமான வரி விகிதத்தை மாற்றாமல் விட்டுவிடுகிறது. அடுத்தது, வருமானத்திற்கு விகிதாச்சார வரி 15% விதிக்கப்படுகிறது எனில் ரூ. 8000 ஈட்டுகின்ற ஒருவர் செலுத்த வேண்டிய வரி ரூ. 120. கணக்கு போட்டு பார்க்கணும். இதே நீங்கள் ஒருவரின் வருமானம் அதிகரிக்கிறது, அதற்கேற்ப வரி விகிதம் அதிகரிக்கிறது எனில் அது எவ்வகை வரி அப்படின்னா வளர்வீத வரி. வருமானம் அதிகரித்தா வரி டேக்ஸும் அதிகரிக்குமா. அப்போ வளர்வீத வரி. 9. தேய்வு வீத வரியானது வளர்வீத வரிக்கு எதிரானதாக உள்ளது. காரணம், வளர்வீத வரி முறையில் வருமானம் அதிகரிக்க வரி விகிதமும் அதிகரிக்கும். மாறாக தேய்வு வீத வரி முறையில் வருமானம் அதிகரிக்க வரி விகிதம் குறையும். இதுக்கு ஆன்சர் என்ன? கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. இதே தான் காரணம் என்ன காரணம்? கூற்றை விளக்குகின்றது. அரசு தனது வரி வருவாயிலிருந்து எத்துறைக்கு அதிக அளவில் செலவிடுகிறது? கல்விக்கு தான் அதிகம் செலவிடுது. கல்வி. நேர்முக வரிகளுக்கான முக்கிய வருவாய் வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? டைரக்ட் டேக்ஸ். நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1963. நேர்முக வரி அல்லாதது எது? டைரக்ட் டேக்ஸ் இல்லாதது தனியார் சொத்து வரி, வருமான வரி, அன்பளிப்பு வரி. இதெல்லாம் சேவை வரி. நேர்முக வரி அல்லாதது எதுன்னா சேவை வரி. எவற்றின் மீது நிறுவன வரி விதிக்கப்படுகிறது? காப்புரிமை, வட்டி, இந்தியாவில் உள்ள மூலதன சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் பெறும் லாபம். இவை அனைத்துமே சேர்ந்தது தான் எவற்றின் மீது நிறுவன வரி விதிக்கப்படுது. இதெல்லாம் நிறுவன வரி விதிக்கப்படுறது எதுனா காப்புரிமை, வட்டி, இந்தியாவில் மூலதன சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் பெறும் லாபம். இதெல்லாத்துக்குமே நிறுவன வரி விதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறையில் உள்ள சந்தை மதிப்புகளை பொறுத்து வசூலிக்கப்படும் வரி சொத்து வரி. ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறையில் உள்ள சந்தை மதிப்புகளை பொறுத்து வசூலிக்கப்படும் வரி சொத்து வரி. சேவை வரியை வசூலிப்பது மத்திய அரசு. மத்திய மற்றும் மாநில அரசுகளால் பகிர்ந்து கொள்ளப்படும் வரி எது? சரக்கு மற்றும் சேவை வரி. மாநில அரசுகளால் விதிக்கப்படும் வரி பொழுதுபோக்கு வரி.
வணக்கம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், டிஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.